அப்படியா சாப்பிட்றது? என்ன சாப்பிட்ற நீ? கையில் எடுத்து ஒரு கடி கடிச்சா அப்படியே கொத்தா கறி வரணும் முழுசா. அதை விட்டுட்டு பிச்சு பிச்சு விளையாடிட்டு இருக்க. தந்தூரி சிக்கன் எப்படி சாப்பிடணும்னு என் பெரியப்பா சொன்ன கதைங்க அது. லெக் பீஸுக்கு எவ்வளோ மரியாதையோ அந்த அளவுக்கு தந்தூரி சிக்கனுக்கும் அந்த ரேஞ்சில் இன்னும் மதிப்பு இருக்க தானே செய்யுது. சிக்கன் 65, சில்லி சிக்கன் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தால் அடுத்த ஸ்டாப்பு தந்தூரி சிக்கன் தானுங்க. அப்புறம் அதை கூட சேனலில் வீடியோவை போடலாம் எப்படி? ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் தான் சாப்பிடணுங்கிற அவசியமே இல்லை. நீங்களும் வீட்லேயே சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே செஞ்சிடலாம். தந்தூர் எங்கே இருக்குன்னு தேட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ரேஞ்சில் இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். சமையல் ரெசிபீஸ் தந்தூரி சிக்கன் ரெடியா? சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஐட்டம்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எலுமிச்சை சாறு 3 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் போதும். காஷ்மீரி மிளகாய் தூள் 3/4 டீஸ்பூன். 1 டீஸ்பூன் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம், தப்பு இல்லை. கலர் தான் அதிகமாக இருக்கும், காரம் கம்மியாக தான் இருக்கும். தேவைக்கேற்ப கொஞ்சம் உப்பு, கரம் மசாலா 3/4 டீஸ்பூன், சமையல் எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், கருமிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் வீட்டில் எது நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ காரத்துக்கு அதை பயன்படுத்திக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாகவே போதும். கெட்டி தயிர் தண்ணி வடித்தது 4 டேபிள் ஸ்பூன், துணியை கட்டி வடிச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பர் இன்க்ரீடியண்ட் உருக்கின வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். கார்னிஷ்க்கு கொஞ்சம் ஆனியன் ரிங்ஸு வட்ட வட்டமாக வெட்டினது. அப்புறம் எலுமிச்சை ஸ்லைஸு, புதினா எல்லாம் உங்கள் விருப்பம். இப்போ சொன்ன அளவு அத்தனையும் 2 பீஸ் சிக்கனுக்கு, அதாவது தொடையும் காலும் சேர்த்தி 1 பீஸ், அந்த மாதிரி 2 பீஸ்க்கான அளவு இது. சிக்கன் வாங்கும்போதே தந்தூரி சிக்கனுக்குள்ள மாதிரி வெட்டி கொடுங்கன்னோ இல்லை தொடையும் காலும் சேர்த்தி வெட்டி கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கோங்க. முக்கியமாக தோலை நீக்கிட்டு மசாலா கலந்து வைக்க 5 நிமிஷம், மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம். ஓவனில் கிரில் பண்ணிங்கன்னா 45 நிமிஷம், ஸ்டவ்வில் சமைச்சிங்கன்னா 30 நிமிஷம் மேக்ஸிமம், அவ்வளோதான். தந்தூரி சிக்கன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. என்ன, ஒரு நல்ல மைக்ரோவேவ் ஓவன் இருந்தால் போதும். அதில் கிரில் ஆப்ஷன் இருந்தால் சூப்பர். கொஞ்சம் பொறுமை அவசியம். இந்த மசாலா எல்லாம் சிக்கனுக்குள்ளே ஏறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும், அவசரப்படக்கூடாது. சரி, இப்போ எப்படி மேரினேட் பண்ண போகிறோங்கிறதையும் பார்த்துக்கோங்க. தந்தூரி சிக்கன் ஸ்டைலில் வெட்டி கொடுங்கன்னு வாங்கி வர சொல்லியிருந்தேன், தோல் நீக்கிட்டு இல்லையா? அதை எடுத்து நல்லா சதை இருக்க பக்கமாக பார்த்து கொஞ்சம் டீப் கட்டாக போட்டு விட்டுற வேண்டியது தான். இப்படி பண்ணாதான் மசாலா அத்தனையும் உள்ளே போய் நல்லா ஊறி டேஸ்ட்டை கொடுக்கும். உள்ளே இப்படி எலும்பு வரைக்கும் கட்டு போடுறனால சிக்கனும் நல்லா சாஃப்டாக வேகும். ஒரு முக்கியமான விஷயம், கழுவின சிக்கனில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இடுக்கில் தண்ணி ஏதாவது இருந்தாலுமே அதையும் அழுத்தி எடுத்துருங்க. தேவைப்பட்டால் துணி கூட பயன்படுத்தி தொடச்சி எடுத்துக்கலாம். கீரல் போட்டாச்சு. இப்போ மேரினேஷன், அதாவது சிக்கன் ஊற வைக்க கலவை செய்ய போகிறோம். முதல்ல கொஞ்சம் எலுமிச்சை சாறு புளிப்புக்கு கொஞ்சமாக சிக்கன் மேலே பிழிஞ்சு விட்டுறலாம். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது சிக்கனில் இருக்கிற ஸ்மெல்லை குறைக்கும், மேலும் காரத்தன்மையும் இது கூட்டி கொடுக்கும். தந்தூரி சிக்கன்னாவே அதுக்குன்னு ஒரு கலர் இருக்குது, அதை கொடுக்க போகிறது நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள். தேவைன்னா ரெட் ஃபுட் கலரிங்கும் சேர்க்கலாம், கடையில் வாங்குற மாதிரி சிகப்பாக வரும். கொஞ்சமாக உப்பு தேவைக்கேற்ப. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ் நிறைய காத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்காக. கரம் மசாலாவையும் சேர்த்திக்கலாம். அடுத்து குக்கிங் ஆயில், அதாவது சமையல் எண்ணெய். இந்த இன்க்ரீடியண்ட் தான் சூப்பர் இன்க்ரீடியண்ட்னு சொல்லணும். ஏன்னா நார்மலாக தந்தூரி சிக்கன் ரெசிபி செஞ்சாவே ட்ரையாக தான் வரும். ஆனால் இப்படி சிக்கன் கூடவே கொஞ்சம் எண்ணெயை சேர்த்திட்டோம்னா நல்லா ஜூஸியாக இருக்கும். அந்த வறட்டுத்தன்மையை சுத்தமாக நீக்கிடும். இது ஒரு சூப்பர் டிப்புன்னே ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள். இப்போ இது அத்தனையும் சேர்த்தி நல்லா நம்ம சிக்கனுக்கு மசாஜ் பண்ணி விட போகிறோம். நல்லா கட்டுக்குள்ளெல்லாம் உள்ள வரைக்கும் மசாலா தடவி விடுங்க. கடைசியாக காரத்தை கூட்ட மிளகாத்தூளையும் கருமிளகுத்தூளையும் சேர்த்தி அதையும் தூவி விட்டுருங்க. கூடவே நம்ம தண்ணி வடித்து வச்ச தயிர் செஞ்சோமே அதையும் நல்லா வீசிட்டு, அதான் விஸ்க் பண்ணிட்டு சேர்த்துருங்க. சிக்கன் இந்த மசாலாவில் குறைஞ்சது ஒரு 30 நிமிஷமாவது ஊறணும். நல்லா ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 1.5 மணி நேரம் கழித்து கிரில் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த மசாலாவை ஊற விடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த மசாலா உள்ள வரைக்கும் போய் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் நான் வெஜிடேரியன் லவ்வர்னா கண்டிப்பாக எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிக்கும். மற்ற ரெசிபீஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபீஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன்.
இந்த வீடியோஸ்க்கான லிங்க் மேலேயே கூட இருக்கு, அதை கிளிக் பண்ணியும் பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம மைக்ரோவேவ் பயன்படுத்தி தான் செய்ய போகிறோம். அதனால ஓவனில் வைக்கிறது தான் இப்போ பாக்கி. மைக்ரோவேவ் ஓவனில் கிரில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓவனில் வைக்கும்போது லோவர் ரேக்கில் வைக்கிறத விட அப்பர் ரேக்கில் வச்சா நல்லா வேகும், ஹீட் நல்லா பரவும் கூட. உள்ளே வச்சு ஓவன் டோரை சாத்தியாச்சு. அடுத்து டைமர் 1/2 hour செட் பண்ணிக்கலாம், அதாவது 30 நிமிஷம். முதல்ல ஒரு 15 நிமிஷம் கிரில் பண்ணலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓவனை திறந்து அந்த சிக்கனை வெளியே எடுத்து திருப்பி விட்டுட்டு அது மேலே உருக்கி வச்ச வெண்ணெயை தடவ போகிறோம். நீங்கள் கேட்கலாம், மைக்ரோவேவ் ஓவன் டைமு 45 நிமிஷம்னு சொன்னீங்களே, இப்போ வெறும் 30 நிமிஷம் தானே வைக்கிறீங்கன்னு. குக்கிங் டைம் என்னமோ 30 நிமிஷம் தான்னாலுமே நம்ம நடுவில் எடுத்து வைக்கிறனால 45 நிமிஷம் டோட்டலாக ஆகிடும். கிரில் பண்ணும்போதோ பேக் பண்ணும்போதோ பொதுவாக நம்ம இப்படி வெண்ணெயை எடுத்து தடவுவோம். அதுக்கு பேஸ்டிங்னு பேர் இருக்குது. அதை பொதுவாக ஒரு நல்ல ப்ரஷ்ஷு ஒன்று வச்சு நல்லா எல்லா புறமும் தடவி விடுவோம். எனக்கு என்னமோ இன்றைக்கி அவ்வளோ பொறுமை இல்லை, அதனால அப்படியே மேலேயே தூவி விடுறேன். அது அந்த இடுக்குலெல்லாம் போய் தன்னால் போய் உக்காந்துக்கும், எதுவும் பிரச்சனை இருக்காது. ஐயையோ இதெல்லாம் இப்படி பண்ணுறேன்னு சீப்பாக மட்டும் நினச்சிடாதீங்க. ப்ரோ லெவல் ட்ரிக் இல்லைனாலும் இது கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருக்கு. அதுதான் தைரியமாக செய்கிறேன். பாருங்கள், சிக்கன் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் நம்ம திருப்பியும் பேஸ்டிங் பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் வெண்ணெயை திரும்பவும் அதில் ஊற்றி விடணும். அதே மாதிரி உருக்கின எண்ணெயை ஊற்றும் போது ஒரே பக்கமாக ஊற்றாமல் மாற்றி திருப்பி சிக்கனை திருப்பி விட்டு ஊற்றணும். 3 to 4 தடவை இப்படி எடுத்து பேஸ் பண்ணாலே போதும், சிக்கன் நல்லா வெந்துடும். சிக்கன் துண்டு வேக அந்த கறி தனியாக எலும்பு தனியாக உங்களுக்கே அது தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு அதை வச்சு கணிக்க முடியல அப்படின்னா ஒரு கத்தியை வச்சு கட் பண்ணி பாருங்கள், வெந்துருச்சா வேகலையான்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓவனில் ஒர்க் பண்ணும்போது சூடு அதிகமாக இருக்கும், அதனால ஒரு டர்க்கி டவலோ இல்லை ஏதாவது க்ளவுஸோ பயன்படுத்திக்கிறது நல்லது. பட்டர் போட்டு நம்ம பேஸ் பண்ணோம் இல்லையா, அந்த பட்டர் நம்ம சேர்க்குறனால அது ஒரு நல்ல ஸ்மோக்கி நோட் கொடுக்கும். அதாவது தந்தூரியில் வச்சு செய்கிற அதே எஃபெக்டை க்ரியேட் பண்ணும். சும்மா சொல்லக்கூடாது, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. கார்னிஷ் பண்ண கொஞ்சம் ஆனியன் ரிங்ஸும் கூடவே எலுமிச்சம்பழ ஸ்லைஸையும் வச்சுட்டு கொஞ்சம் புதினாவையும் நடுவில் குத்தி விட்டிங்கன்னா போதும். தந்தூரி சிக்கன் கடையில் வாங்கினீங்களான்னு கேட்பாங்க, அந்த ரேஞ்சில் இருக்கும். அடுத்து நம்ம தந்தூரி சிக்கன் எப்படி வெந்திருக்குன்னு அதையும் காட்டிடுறேன், பார்த்துக்குங்க. உள்ளே பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்கு. சிக்கன் பாருங்கள் ஜூஸியாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அப்புறம் என்ன, ரெஸ்டாரண்ட்டுக்கு பை சொல்லுங்கள், வீட்லேயே தந்தூரி சிக்கன் செஞ்சு ஜமாய்ச்சிடுங்க. இன்னைக்கு அவ்வளோதாங்க ரெசிபி. சொல்லி தந்த டிப்ஸை வச்சு தந்தூரி சிக்கன் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னொரு ரெசிபியோட வர. டாட்டா பை. அது வரைக்கும் சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா இந்த பிக்சர்ஸை ப்ரெஸ் பண்ணால் போதும், வீடியோவை பார்த்துக்கலாம்.